வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து மண்டேக்கான நிஃப்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி உண்டான ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எந்தவித பையிங் ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல்லிங் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த லெவல்லாம் ரீச் ஆகிட்டா மார்க்கெட்டு, அதாவது அந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா, என்ன அந்த இடம் ரீச் ஆகிட்ட பிறகு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யாரையும் வந்து ட்ரேட் பண்ண சொல்லலை. நான் வந்து சிபில் ரெஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட்டும் கிடையாது. இந்த லெவல் வந்தால் என்ன ஆகுது, இந்த லெவல் பிரேக் ஆனால் என்ன ஆகுதுன்றதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைக்லாம் ஏறுதா இல்லை இறங்குதான்றதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் வந்து நிஃப்டி, அதாவது நிஃப்டி ஸ்பாட்டு நான் சொல்கிறேன். நிஃப்டி ஸ்பாட் வந்து 25,968 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 950 அப்படின்ற புட்டு, 24,950 அப்படின்ற புட்டை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த புட்டுக்கான லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா 108 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். 108 அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட், அதாவது 103 ஸ்டாப் லாஸ் மாதிரி அது கீழே போயிட்டால் 5 பாயிண்டில் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதான்றதை நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது 950 வரும்போது இந்த புட்டு வந்து 108 அப்படின்ற லெவலில் இருக்கணும். அது இல்லைனா மார்க்கெட் வந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம கொடுக்க போகிற புட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000 புட்டு அப்படின்ற பார்க்க போகிறோம். 25,000 புட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 121. இது வந்து 86 ருபீஸ் வந்த பிறகு என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். 86க்கு அப்புறம் இந்த புட்டு வந்து, அதாவது 25,000 மார்க்கெட் வந்து 25,000 இருக்கும்போது இந்த புட்டு வந்து என்ன ஆகுது, அப்படி 86 மேலே நிற்கிதா அப்படின்னு பாருங்கள். 86 மேலே இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம கொடுக்குறது வந்து 950 கொடுத்தாச்சு. அதுக்கடுத்தது நம்ம கொடுக்குறது 900 புட்டு கொடுக்குறோம். 900 புட்டு பார்த்திங்கன்னா 95 ருபீஸ், 95 ரூபாய்க்கு மேலே இருந்தால், அதாவது மார்க்கெட் வந்து 25,900க்கு மேலே இருக்கும்போது இந்த புட்டு 95க்கு ரீச் ஆகுதான்னு பாருங்கள். 95 அதால் தக்க வைக்க முடியுதா பாருங்கள். அதுலேருந்து 5 பாயிண்ட்டு உள்ளே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த புட்டு என்ன ஆகுது அப்படின்றத வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு 5 பாயிண்ட்டு தான் அனலைஸ் பண்ண சொல்கிறோம். 5 பாயிண்ட்டு உடச்சிட்டு கீழே போனால் இந்த புட்டு வந்து கீழே போகுதா அப்படின்றத வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப 95 வந்துட்ட பிறகு இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது அந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த லெவல் வரும்போது இந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகணும். அதான் இதில் இருக்கிற கான்செப்ட்டு. அதுக்கடுத்து நம்ம கொடுக்க போகிறது வந்து 850 அப்படின்ற புட்டு கொடுக்குறோம். இந்த 850ன்ற புட்டு வந்து 116 ரூபாய்க்கு, அதாவது மார்க்கெட் வந்து 850 ரீச் ஆகும்போது 116 வந்து தக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து போகுதான்றதை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அதுலேருந்து, அதாவது 116 போது 5 பாயிண்ட்டு 111 இல்லை 110 உடைக்குதான்னு பாருங்கள். 5 பாயிண்ட்டு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். இது எந்த ஒரு பரிந்துரையோ இல்லை ட்ரேடிங் தூண்டுதலுக்காக நம்ம கொடுக்கறதில்ல. இந்த லெவல்ஸ்லாம் ரீச் ஆனால் மார்க்கெட் எப்படி, அதாவது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி, இது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்து நம்ம கொடுக்க போகிறது வந்து 25,050 அப்படின்ற புட்டை வந்து 105 ரூபாய்க்கு மேலே இருந்தால் என்ன எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸ்டாப் லாஸாக ஒரு 99, அதாவது 100 அப்படின்றது ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம், இல்லை 99 அப்படின்றத வச்சுக்கலாம். அதாவது 25,050 அப்படின்ற புட்டை வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கடைசியாக கொடுக்குற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25,100 அப்படின்ற லெவல் கொடுக்குறோம். இந்த லெவல் வந்து புட்டு வந்து 109, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு வேளை வந்து மேலே போக ஆரம்பிச்சதுன்னா 25,100 வரும்போது
இந்த புட்டு வந்து 109க்கு மேலே இருக்குதா அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணுவேன். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து 5 பாயிண்ட், அதாவது 104 கீழே போகுதான்னு வாட்ச் அவுட் பண்ணுங்கள். இந்த 5 ஸ்ட்ரைக் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, வேறு ஏதாவது ஸ்டாக்குக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவியுங்கள். நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வேறு ஏதாவது வீடியோ போடலாம். எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லா ஃபியூச்சருக்கும் போடுறதா இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.